Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Japanese anime series-ன Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 9 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த எபிசோட்ல இருந்தா கதை ரொம்பவே சீரியஸா போக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சாலுமே கூட நான் ஸ்பாய்லர் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு கதையில இருக்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 9. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ண நமக்கு காமிக்கிறாங்க. மிடில் ஸ்கூல்ல ஹீமாவரியை தவிர்த்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. ஹீமாவரின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீமாவரி நம்ம ஹீரோவை பார்க்க வந்துடுதா. விட்டுட்டு இன்னொருத்த கூட ஃப்ரெண்ட் ஆட்டியானவா மனசுல நினைக்க போல நம்ம ஹீரோ நினைச்சு எது ஜாக்கெட்னு ஹீமாவரி கேட்குமோ அது அவன் சிஸ்டரோட தான் அப்படின்னு அந்த இன்னொரு பையன் சொல்றான். கிறிஸ்மஸ் எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸ் வச்சு சில விஷயங்களை மேக் பண்றா. அது என்ன பண்ண போறான்னு ஹீமாவரி கேட்கறா. ஹீமாவரிவா எக்ஸிபிஷன் பார்க்க வர மாட்டாளா, அவளுக்கு சில பிளான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணா அந்த இன்னொரு பையன் சொல்லுவோம். இல்லையா கண்டிப்பா வருவேன்னு சொன்னாலும் ஹீரோ சொன்னா மே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பா, ஹீமாவரி கூட கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த பையன் ஹெல்ப் கேட்கறான். நம்ம ஹீரோவும் சரின்னு எக்ஸிபிஷனுக்கு யாரும் வரப்போறதுல ஹீமாவரி வரப்போறதுல நம்ம ஹீரோ யோசிச்சா. நம்ம ஹீரோட டீச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீமாவரி என்னன்னா அவங்க கேட்கவும் நடந்தது நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு நான் இந்த தனியா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல நம்ம ஹீரோ கேட்கும். சில சமயம் நீ ஒரு சீடை வரைக்கிறத விட 2-3 சீடு சேர்த்து வலிச்சுன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லா வளரும் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா ஹீமாவரி நம்ம ஹீரோ எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு நான் எக்ஸிபிஷன் நடத்தவே இல்லை நம்ம ஹீரோ அவகிட்ட போய் சொல்லிதான் அவளை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். நான் அவங்க வீட்டுக்கு போன அவன் சிஸ்டர் சாக்ரா தான் நீ எங்க இருக்கன்னு சொன்னாங்க. எதுக்குப்பா தேவையில்லாத அந்த செட்டப் எல்லாம் நம்ம காமெடியா என்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணா நானும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் நீ ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. பையன் ஒன்னை யூஸ் பண்ணி என்கிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணிருக்கான். இன்னும் நான் ஃப்ரெண்டு கிடைச்சா அதுல நான் ஹாப்பி ஆவேன். பட் இப்படி பண்றது எனக்கு அவனை சுத்தமா பிடித்தவா. எனக்கு நீ சீட்டிங் பண்ணாது சரியா, அண்ட் என்ன ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதன்னு ஹீமாவரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மைண்ட் பீஸை போயிட்டு பாக்குறா. சன்ஃபிளவருக்கு அர்த்தம் ஹீமாவரி அப்படிங்கிறது தான். என் பேரோட அர்த்தத்தை மைண்ட் டிவிஷன் வச்சிருக்கான்னு கேட்கும். அது ஜஸ்ட் கோஇன்சிடன்ஸ் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பட் நான் போய் தான் சொன்னேன், உண்மையிலேயே அதை ஹீமாவரிக்காக தான் செஞ்சேன். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நான் ஒன்ன மட்டும் தான் பார்ப்பேன், வேற யாரையோ பார்க்க மாட்டேன். அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நான் வேற யாரையாச்சும் லவ் பண்ண உன்னை தனியா விட்டு போயிடுவேன், எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நம்ம கடைசி வர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், நீ என்ன மட்டும் தான் பாப்பேன் ப்ராமிஸ் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்க. எனக்கு வேற எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சோ அந்த மாடல் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டா 10க்கு 5 தான் கொடுப்பேன், ஏன்னா இதுல ஏதோ மிஸ் ஆகிற மணி எனக்கு துணைதான் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் எனக்கு தான் காமிக்கணும் ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு கேட்டிருப்பேன். ஒரு ரியல் டைமுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இந்த வேர்ல்டுல நிறைய பேர் அழகா இருக்காங்க, அந்த லிஸ்ட்ல ஏன் நானும் வந்திருக்கணும், இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கும் சில கவலைகள் இருக்கு அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறா. வழக்கம் போல நம்ம ஹீரோ போய் அவ பம்பிள்களான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டா. கண்டிப்பா என்னோச்சிக்கு தான் அவன் டெக்ஸ்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சந்தேகப்பட்டு மொத்த போனை பார்த்துட்டே நடக்காத ரோட்டு பாரு இல்ல என்ன பாரு அப்படின்னு சொல்றா. சம்மர் பிரேக் எதுவும் பிளான் பண்ணிருக்கியா, நம்ம தனியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம், நீயும் நானும் மட்டும் தனியா சம்மர் நைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு அவளை திருப்பி பாக்குறான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தரப்பா என்ன தப்பு இருக்கிறவா கேட்கறா. இல்ல உனக்கு மேல எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கப்போ கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டான். டக்குனு வந்து இன்னொத்தி எவ்வளவு குருலா கிரிப்பு போடுறா. நம்ம ஸ்லீப் ஓவருக்கு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி என்னோச்சி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அவன் இப்பெல்லாம் என்னோச்சி கூடிய போறான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கடுப்பா மேல ஊட்டி விட அப்படின்னு நினைச்சு கேட்கிறா. இங்கதான் யாருமே இல்லையா ஆக்டிங் எடுக்க நம்ம ஹீரோ கேட்டா. ஹீரோவை இப்ப ஹீமாவரி லவ் பண்றதுனால வழக்கம் போல க்ளோஸா இருக்குது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ என்னோச்சிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். இந்த பாயிண்ட்ல ஹீமாவரி என்னோட ரைவல், பட் நீ அவளை லவ் பண்றதுனா டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே அப்படின்னு என்னோச்சி கேட்டா. அவளை லவ் பண்றதா பட் ஃபர்ஸ்ட் என் ஸ்டோரை ஓபன் பண்ணி ஆகணும், இங்க லவ் அதுக்கு இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட லவ் அண்ட் அவனோட ட்ரீம் ஸ்டோர் ரெண்டு கிளீனிங் ஃபோக்கஸ்டா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்னோச்சி சொல்றேன். ஹீமாவரி கிட்ட பல தண்ணை வைக்கப்பட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு என்னோச்சி நினைக்கிறேன். மாக்கசிவா டோர்னமெண்ட் வரப்போதுன்றதுனால ரொம்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஷாப்பிங் போலாமா அப்படின்னு ஹீமாவரி வந்து கட்டிப்பிடிக்கவும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. சம்மருக்கான ஸ்விம் செட்டை வந்து போலாம் ஹீமாவரி சொல்லுவோம். டேட்டிங் போற பையன் கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும் ஏட்ட கேட்காத நம்ம ஹீரோ சொன்னா. லாஸ்ட் இயர் செலக்ட் பண்ணப்போ நீ தானே கூட வந்தா, அப்ப அந்த லாஜிக் என்று ஹீமாவரி கேட்கறா. அப்போ என்னோச்சியவோ கூப்பிடலான்னு சொன்னா. நான் கூப்பிடலாம் தான் இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறா. என்னோச்சியவை கூப்பிட்டா ஹீரோக்கு அதே குரல கிரிப்தா. அவ ஸ்விம் சூட் வாங்க போறா, அதுக்குன்னு என்னவோ சேர்த்து கூப்பிடுறியா, என்னவோ சேர்த்து ஸ்விம் சூட்ல பார்க்க ஆசைப்படுறியோன்னு என்னோச்சி கேட்கவும் கண்டிப்பா அவ டீஸ் பண்ணி பகான்னு கலாய்ப்பா. அதுக்கு நீ கூட வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்க. சாக்கா வச்சு என்ன ஸ்விம் சூட்ல பார்க்க பாக்குற, நீயும் மத்த பசங்க மாதிரி தான் எனக்கு பேண்ட் பிராக்டிஸ் இருக்கு, நீ ஏதான் ஓனா சர்வைவ் ஆயிக்கணும் அப்படின்னு என்னோச்சி சொல்லிட்டா. இப்ப நம்ம ஹீரோ ஹீமாவரி கூட தனியா தான் வந்திருக்கா, ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. ரொம்ப வெக்கப்படுற போலியே ஹீமாவரி கேட்கவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிக்கிறான். அவ டச் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு வெக்க வரும்ன்றதுனால அவ டச் பண்ணாதபடி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகுறான். ரொம்ப லேவேடா இருக்கிற ட்ரெஸ்ஸாவா இருக்க மாட்டா, நார்மலா தான் இருக்கு. ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். இதுல ஸ்கின் ஒன்னும் அதிகமா தெரியாது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. ஐயோ உனக்கு தெரியுமாப்பா இந்த இடத்துல வேற யாரோ ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிருந்திருக்காங்க, அது ரொம்பவே குட்டியா இருந்ததா, அதுதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன், நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும் கண்டிப்பா அவ பாக்கா என்ன பண்ண போறா, நான் ஏமாற மாட்டான் நம்ம ஹீரோ நினைச்சா. ஹீமாவரி கூட நம்ம கிட்ட இருக்குமோ காலத்து தாண்ட முடியாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போயிருந்தா. பையனா குடி படி ஓடி பார்த்துட்டு அவ பப்ளிக்ல எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா குறையா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. ஆனாச்சி என்னோட சிஸ்டர் தான். இப்ப அவளுக்கு மாக்கசிமாவையும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்ற. சில மரண்ட ஹீமாவரி நான் வச்சு கொடுத்துமா அப்படின்னு குறையா கேட்கிறா. பொம்பளை படிக்கீங்க வாடாட்டுன்னு சொல்லி மாக்கசிமாவை ஹீமாவரி
விசாரிக்கிறான். என்ன பார்த்தாலே ஏதோ வைரஸ் பாக்டீரியா மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கான். என்னதான் பிரச்சனைன்னு கேட்குமா அவனுக்கு என்ன புடிச்சிட்டு வேணுமா அதான் அவனை அவாய்ட் பண்றான்னு மகசிமா சொன்னு அவரை அவனை அடிக்க போறான். நான் என் பேட்டை கூடன்னு கேட்குமா அவளை கொடுத்துருத்தா. உண்மையை சொல்லணும்னா நான் எதுவுமே பண்ணல, நான் பண்ண வேண்டிய வேலையா நீ குறையா பாத்துக்கிடுவா, உங்க லவ்வுக்கு இதான் எந்த அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீம் அவரை எங்க ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தா, நாங்களும் அவளை செலக்ட் பண்ணி கூப்பிட்டாவா டோக்கியோ வர ஏதா இருந்தது அவனுக்கு தெரியலன்னு கேட்குமோ அதால பிரச்சனை வந்திருந்தா சாரி நம்ம ஹீரோ சொன்னா அவ இஷ்டத்துக்கு வாரான்னு சொல்லிட்டு கடைசியில வரலான்ட்டு அவருக்கு சான்ஸ் வாங்க நான் சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில வேணான்னு சொன்னதுனால லாஸ்ட்டுக்கு நான் தான் பணத்தை கட்டினேன். அதான் உன்கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கேன். இதான் ஹீம் அவர்கிட்ட பேசி எங்க ஏஜென்சிக்கு அவளை திரும்ப வர சொல்றோம் ஸ்டோரை ஓபன் பண்றதா கேள்விப்பட்டார். அவனும் இதை ஃப்ரீயா பண்ண சொல்ல அவனுக்கு காசு தர நீ ஹீம் அவரைய கன்வின்ஸ் பண்ணி என் கூட ஏஜென்சிக்கு அனுப்பி வைக்கிறீ. நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் அவளை மாதிரி அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கலப்பா. அவனோட அசசரிஸ்க்கும் மாடல் தேவையில்ல, வேணா வேற மாடல் அரேஞ்ச் பண்றேன்னு குறையா சொன்னா போதும் நிறுத்துங்க. ஹீம் அவரை ஒன்னும் பொருள் கிடையாது, நீங்க வாங்கிட்டு போறதுக்கு ஓபன் பண்றது ஹீம் அவரையோட கனவு சேர்த்ததான் நம்ம ஹீரோ சொன்னா. ஓ அப்படின்னா அவனுக்கு அவ அவ்வளவு முக்கியமா, ரொம்ப நல்லதா போச்சு. அவளை மாதிரி ஒரு டேலண்டான சூப்பர் ஸ்டார் நீ ஸ்டோருக்குள்ள கட்டி போட்டு தடுக்க பாக்குறலன்னு கேட்கவும் நான் ஹீம் அவரை டேலண்டா தடுக்கிறேன்னு நம்ம ஹீரோ கேட்டா அப்படின்னா மொக்க அசசரிஸ பண்ணிட்டு கரையை நீ எப்படி ஓபன் பண்ணுவான்னு கேட்கலாம். ஹீரோ வரையும் பதிலுக்கு எதுவும் பேச முடியல. ஃப்ரெண்டோட டேலண்ட் அந்த மாதிரி கிரஷ் பண்றதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு தெரியும், நீ அவளை லவ் பண்ற அதனால தானே அவளை விட உனக்கு மனசு வரலன்னு கேட்கவும் அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா நீயுமே அவ கூட சேர்த்து டோக்கியோவா வருவான் ரீமணி விட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வாஸ்தவம். அடுத்த ஒரு வகையில சரிதான் ஹீம் அவரே அந்த இடத்துக்கு போனா பாப்புலராவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கமோ போதும் அப்படியே நிறத்தை இன்னொரு நார்த்துவனி மென்டலி டார்ச்சர் பண்ண பாக்குறியா. குறைகான் ஹீம் அவரை வார்த்தையை சொன்னோன்னே நீ இங்கதான் வந்திருப்பேன் கேஸ் பண்ணி நான் வந்து யோவோ ஒன்னு தொடப்பட மாட்டேன் சொன்னா பிசினஸ் தான் பேசிட்டு இருந்தேன் குறைகா சொல்ற. அப்படியே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோ அவன் சிஸ்டத்தை கேட்டா அவன் ரெண்டு பேருமே எக்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு உங்க அக்கா சொல்றா. என் சிஸ்டரால உனக்கு லாஸ் ஆயிடுச்சு காசை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீம் அவரை அண்ணன் சொன்ன ஒரு வீடியோ எடுத்து குறைகா காமிக்கிறா. கான்பிடண்டா பேசினவா முட்டி போட்டு சாரி கேட்கறான். இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிட்டு கேட்கவோ வேணா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என் போன்ல இருந்து இப்ப எடுத்து டெலிட் பண்ணிக்கோ அப்படின்னு குறைகா சொல்லுவோம். ஒரு ஸ்டிக்கர் வச்சு அவனும் கஷ்டப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு போறான். அவனே தூக்கி போடுவான். அவனை பிடிச்சி அதை டெலிட் பண்ணலான்னு பார்த்தா நிறைய போன்ஸ்ல பேக்கப் வச்சிருக்கா அப்படின்னு காமிக்கிறா. இவ்வளவு பண்றதுக்கு உங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சாக்குறான். நினைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. ஒரேஹா நீ பண்றது சரி நீ நினைக்கலாம், பட் மத்தவங்களை இந்த மாதிரி புஷ் பண்றது எப்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லி சாக்குறா அட்வைஸ் பண்றான். இதனாலதான் சாக்குறா இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பல, ஓவரா அட்வைஸ் பண்ணுவா. சரி ஓகே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். சம்மர்ல நீ உன்னோட மாஸ்டர் பீஸ பண்ணு, அது பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. நானா ஹிமாவரியும் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். அவளால ஏற்பட்ட நஷ்டத்தையும் நீங்க எனக்கு எதுவும் தர வேணாம். ஒரு ஹை ஸ்கூலர் கண்டிப்பா அவளால காசை தர முடியாது. அவளோட கடன் அடைக்கிறதுக்கு நீ ஒரு மாஸ்டர் பீஸ பண்ணு அப்படின்னு குறையா சொல்லுவோம். அப்ப நீ ஹிமாவரியே இந்த கடனை வச்சு பிளாக் மெயில் பண்ணலான்னு முடிவு பண்ணல அப்படின்னு சாக்குறா கேட்கறாரு. அந்த கடன்ல இருந்து காப்பாத்துற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி யோகிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு குறையா சொல்லுவோம். சரி நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றோம். இதுல நீ தோத்து போயிட்டா ஹிமாவரியை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு குறையா கேட்கிறா. அமெரிக்ஸ் ஆஃப் சம்மர் தான் அவனோட டீம். ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு குறையா கிளம்புறா. சரி ஹிமாவரிக்காக மட்டும்தான் செய்யறேன். டேலண்ட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹிமாவரி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டப்போ விளையாட்டா வந்து அந்த ஏஜென்சியில அப்ளை பண்ணிருப்பா. அதுல அவளுக்கு அப்ரூவலோ கிடைச்சிருக்கும். ஒரு உண்மையிலேயே அவ அந்த ஏஜென்சிக்கு போறதெல்லாம் ஐடியாலாவா அதை பண்ணல. பட் குறைகா தான் அவளை கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணதுனால அவளுக்கு காசு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டா வச்சு மிரட்டி ஹிமாவரி இப்ப அவ கூட்டிட்டு போக வந்திருக்கா. நெக்ஸ்ட் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா போக மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.